பேசலாடுங்க. இன்னைக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போமா? ஜெபம் தாங்க. நமக்கு ஜெபம் எப்படி இருக்குது? ஜெபம் நம்மளுடைய மூச்சு காற்றாவும், வசனம் நம்மளுடைய மூச்சு உள்வாங்குற காற்றா இருக்கணுமா? ஏன்னா நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ வசனத்தை உட்கொள்கிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வெளியே விடுவோம். அதான் அந்த வேதம் நம்ம வ உட்கொள்கிற உணவாகவும் சுவாசிக்கிற உணவாகவும் அந்த ஜெபம் விடுகிற மூச்சாகவும் இருக்கணுமா? பாருங்கங்க, பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. சில நேரம் நம்மளுக்கு பாளையம் என்ன சொல்லுவோம், ஒரு வனாந்திரமான வாழ்க்கையாக காணப்படும். வழியே இல்லாத இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வழியை திறப்பேன். உனக்கு இன்னைக்கு வழியே இல்லை, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பாடுகளாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்றைக்கி உனக்கு ஒரு வழியை திறப்பேன். ஒருவேளை பாருங்கள், February மாதம் 10 எத்தனை பேருக்கு இந்த மாதம் இஎம்ஐ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பணம் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த ப்ராப்ளம்ஸை நான் எப்படி சால்வ் பண்ணுது? அதை ஆண்டவர் சொல்கிறார், ஜெபம். அவர் பக்கத்தில் போய் நின்று ஜெபிக்க அவர் வசனத்து மூலம் நம்ம தேய்ச்சி வருங்க. ஜெபமே ஜெயன்னு இருக்குது. ஆனால் நம்ம அதன்படி நடக்குமாங்க? நம்ம இப்போவும் என்ன செய்யும், என்னடா வாழ்க்கை, என்னடா. நானும் அநேக நேரம் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஜெபிக்க கட்டுகள் முறிக்கப்படும். எரிகோவை அவங்க யுத்தம் பண்ணவே இல்லை. அவங்க அந்த கோட்டையை தான் சுற்றி வந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு திருப்பி 7 நாளைக்கு சுற்றினாங்க. 7வது நாளில் தான் அவங்க 7 முறை சுற்றினாங்க. எக்காலம் மட்டும்தான் ஊதுனாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழங்கால் போடுங்க, எக்காலம் ஊதுங்க. எக்காலம்னா என்னதுங்க? ஜெபம். ஜெபத்தில் உங்கள் விண்ணப்பத்தெல்லாம் வைங்க. அவரை நீங்கள் கூப்பிடுங்க. உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கி நீ எந்த நிலைமையில் இருக்க, அதே நிலைமை எல்லா நாளும் இருக்கப்படுதுல. வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் தரவும் காத்திருக்கிறார். அதுக்கு நம்ம ஜெபம் என்கிற ஒரு ஆயுதத்தையும், வேதம் என்கிற ஒரு பட்டயத்தையும் எடுத்து நம்ம இன்றைக்கி அந்த ஜெபத்தினால நம்மளுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.